திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் சித்தியையும் கட்சியில இணைக்கிறத பத்தி பேசுறாரு. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்க அவங்களோட இணைய வேண்டும், பழனிசாமி தலைமையில் இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. நான் சொல்வது எந்த போராட்டமும் பண்ணல. அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால்தான் திமுக என்கிற தீய சக்தியையும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு இரட்டை இலை சின்னமும் அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிசாமி கிட்ட இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக 10 முறை நடந்த தேர்தல் பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த 4 ஆண்டுகள், இப்பொழுது 4 ஆண்டுகள்ல 10 தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது. அந்த கட்சி பலவீனமாகி வருகிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை இலை பழனிசாமிகிட்ட இருக்கு, அவர்கிட்ட பணபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா 26 தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியே பழனிசாமி இல்லாமல் செய்து விடுவார். தன் மீது வழக்குகள் வந்து விடக்கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார். கொளநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் 4 ஆண்டு ஆட்சிகள் அவருடைய தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக இரட்டை இலையை பயன்படுத்தி வருகிறார். அதனால நீங்க எல்லாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பழி வரும். 26 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை மீட்டு தர வேண்டிய நிலைமை வரும். அதனால விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து இருக்கிறது. அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான்.